வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆனைமலையில் மேட்டுப்பதி, பாறைப்பதி போன்ற இடங்களில் கடந்த சில தினங்களாக சிறுத்தையின் நடமாட்டம் இருந்தது. வனத்துறையினர் அதனை கண்டுபிடித்து அதனை காட்டிற்குள் விட்டனர். இந்நிலையில் மீண்டும் சிறுத்தை இருப்பதற்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அங்கிருக்கும் மக்களிடையே பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை அருகே மேட்டுப்பதி, பாறைப்பதி போன்ற பகுதிகளில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக சிறுத்தையின் நடமாட்டம் அதிக அளவில் இருந்தது. குறிப்பாக அங்குள்ள ஆடு மற்றும் கன்றுக்குட்டிகளை தொடர்ந்து அடித்து சாப்பிட்டு வந்தது. இதனையடுத்து விவசாயிகள் வனத்துறையினருக்கு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று 3 இடங்களில் கூண்டு வைத்து இரவு பகலாக சுழற்சி முறையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இரவு பாறைப்பதி அருகே பழனிசாமி தோட்டத்தின் கூண்டில் வைக்கப்பட்டிருந்த இறைச்சியை சாப்பிட சென்ற சிறுத்தை கூண்டுக்குள் மாட்டிக்கொண்டது. இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் கூண்டில் அகப்பட்ட சிறுத்தைக்கு வன கால்நடை மருத்துவர் மூலம் மயக்க ஊசி செலுத்தப்பட்டு டாப் ஸ்லிப் அருகே உள்ள யானை குத்தி சோலை பகுதிக்கு கொண்டு சென்று அங்குள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் பத்திரமாக நள்ளிரவு விடப்பட்டனர். பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் அகப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளதால் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் மீண்டும் ஆனைமலையை அடுத்த ஓடைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட ஆழிக்கண்டம் பகுதியில் தாயம்மாள் என்பவரது தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நாயை நேற்று நள்ளிரவில் சிறுத்தை இழுத்து சென்றுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான சிறுத்தையின் நடமாட்டம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆவின் நிறுவனத்தின் மீது அவதூறு பேசுபவர்கள் தைரியம் இருந்தால் தன்னிடம் கேட்டுவிட்டு பேசுங்கள் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேசிய பால் தின விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள பகவதிபாளையம் கிராமத்தில் உள்ள தொகுப்பு பால் குளிர்விப்பு நிலையத்தில் பால் கொள்முதல் மையத்தை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் கொள்முதல் மைய சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் சிறந்த உறுப்பினர்கள், சிறந்த சங்க செயலாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் அளித்த பேட்டியின் போது தமிழகத்தில் ஆவின் பால்வளத்துறை களத்தில் இருப்பதால் தான் விவசாயிகள் எவ்வளவு பால் உற்பத்தி செய்தாலும் ஆண்டுதோறும் ஒரே சீரான விலை கொடுத்து வாங்கும் உத்தரவாதத்தை வழங்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி பொருளை விற்பனை செய்வதுதான் பெரிய பிரச்சனையாக உள்ளது. பால் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் வாங்க தயாராக உள்ளோம். ஆவின் இருப்பதால் தான் இது முடிகிறது. அதே போல பொதுமக்களுக்கு ஆவின் பாலை விட உலகத்தில் எங்கும் விலை குறைவாக இல்லை. விவசாயிகள் நலன், பொதுமக்கள் நலன் முக்கியம் என்று 2 கண்களாக பார்க்கிறோம். பால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நேரடியாக பொதுமக்களின் குறைகளை கேட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு எத்தனை லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி ஆகிறது, அதில் ஆவின் நிறுவனம் கொள்முதல் எத்தனை லட்சம் எடுத்த கொள்முதல் செய்கிறது என்று செய்தியாளர்கள் கேட்டபோது ஆவின் நிறுவனம் 36 முதல் 38 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்கிறது. இதுபோக ஒவ்வொரு கிராமங்களிலும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த காலங்களில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் உள்ளூர் விற்பனை செய்வதை நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் தற்போது தடை செய்ய வேண்டாம் என்று கூறி பால் விற்பனை செய்ய சம்மதம் தெரிவிக்கிறோம். உள்ளூர் விற்பனை செய்தும் 38 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களில் 48% விற்பனை அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இது யாரோ கைக்கூலிகள் இருந்து கொண்டு ஆவின் நிறுவனம் விவசாய பெருங்குடி மக்களின் நிறுவனத்தை பற்றி அவதூறு பேசுபவர்கள் தைரியம் இருந்தால் என்னிடம் கேட்டுவிட்டு பேச சொல்லுங்கள். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். அவதூறு பரப்ப நினைப்பவர்களுக்கு சொல்கிறேன், குற்றச்சாட்டு இருந்தாலும் கூறுங்கள். பிரச்சனைகளுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்க தயாராக உள்ளேன். கலப்பட பால் இல்லை. தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். எந்த இடத்திலும் தவறு ஏற்படாமல் உறுதிப்படுத்தும் வகையில் அத்தனை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தரம், கட்டுப்பாட்டு, பல கோடி ரூபாய் செலவில் பகுப்பாய்வு கருவிகள் 10,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கொள்முதல் நிலையங்களில் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய மாற்றம் பால்வளத்துறையில் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் கதிர்வேல், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், நகர செயலாளர் கனகராஜ் உள்ளிட்ட பால்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
மதுரையில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மதுரையில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், மசோதாக்கள் மீது ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி நீதிமன்றம் இந்திய இறையாண்மையை நிலைநாட்டியுள்ளது. ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் மசோதாக்களுக்கு காலக்கெடு விதிக்க உத்தரவிட முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் திமுக தங்களுக்கு வெற்றி கிடைத்தது போல கொண்டாடி வருகிறார்கள். வெறும் கருத்து என்று திமுக வழக்கறிஞர் வில்சன் சொல்கிறார். இந்த கருத்தே தீர்ப்புக்கு நிகரானதுதான். கோவையில் நேற்று பிரதமர் வந்தபோது திமுக ஒரு சில கட்சிகள் அவரது உருவ பொம்மையை எரித்துள்ளனர். திமுக பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டுவது போல திமுக தூண்டிவிட்டுதான் பிரதமரின் உருவபொம்மையை எரித்துள்ளனர். பிரதமரை கொலை செய்ய வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர் பேசுகிறார். அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அமித்ஷா, ஜனாதிபதி, பிரதமர் தமிழகம் வரும்போது அவர்களுடைய பாதுகாப்பில் குளறுபடி செய்கிறார்கள். பிரதமரை கொலை செய்ய வேண்டும் என்ற சூழலை தமிழகத்தில் திமுகவினர் உருவாக்கி வருகிறார்கள். என்னையே விசாரிக்க வேண்டும், இல்லையென்றால் பிரதமரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன திமுக மாவட்ட செயலாளர் மீது இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் முற்றுகையிடுவார்கள். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மோடி புறக்கணித்து விட்டார் என்று தவறாக முதல்வர் பேசி வருகிறார். தமிழக அரசு சமர்ப்பித்த திட்ட அறிக்கையில் ஓட்டை உள்ளது. மத்திய அரசு மெட்ரோ தொடர்பான திட்ட அறிக்கையில் குறைபாடு உள்ளதாகத்தான் கூறியுள்ளார்கள். மெட்ரோ ரயில் திட்டம் வரக்கூடாது என்று திமுக தான் திட்டமிடுகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற கரூர் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் விஜய் மீண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கோருகிறார். தமிழக வெற்றி கழகம் கட்சி ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சீமானுக்கு இயேசு இறைவனாம், முருகன் முப்பாட்டனாம், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆதரவாக பேசி இந்துக்களுக்கு எதிராக பேசி வருகிறார். அவர் யாக்கோபு மகன், ஆனால் வெளியில் வேதம் போடுவார். வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை சீமான் முன்னெடுத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள எல்லா கோவில்களிலும் பிரசாதம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். டாஸ்மாக் வருமானத்தை விட இந்து சமய அறநிலையத்துறை வருமானம் அதிகம். திமுகவின் அரசியல் சொத்து விளையாட்டுக்கள் தான் டிவிகே வீடு கட்டியது. டாஸ்மாக் விற்பனை செய்தது, இவ்வளவு நாள் வைகோ செய்தது எல்லாம் மல்லை சத்யாவிற்கு தெரியாதா என்றும் அவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே இயற்கை விவசாயிகள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 21வது தவணையாக கிசான் சம்மான் நிதி, வருடந்தோறும் 6000 ரூபாய் நிதி, அதை வழங்கி இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கெடுக்க வருகிற பொழுது வேண்டுமென்றே திமுக பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்ற மாதிரி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பிரதமருடைய பாதுகாப்பு அந்த விஷயத்திலே குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பிரதமருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்துவதற்கு இடத்தை குறித்து கொடுத்து அனுமதி கொடுத்து பிரதமருடைய உருவ பொம்மையை எரிக்கின்ற வரை வேடிக்கை பார்த்து அதன் பிறகு அவர்களை மண்டபத்திலே கொண்டு போய் ஒரு சடங்காக அடைத்து பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள். நிர்வாகம் பொறுப்பல்ல எனும் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட விழா சென்னையில் நடைபெற்றது. அறிமுக நடிகர் எஸ். கார்த்தீஸ்வரன் கதையின் நாயகனாக நடித்து இயக்கியிருக்கும் நிர்வாகம் பொறுப்பல்ல திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் இயக்குனர் கே. பாக்யராஜ் படத்தின் இசை மற்றும் முன்னோட்டத்தை வெளியிட விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMB பிரபாகர் ராஜா மற்றும் இயக்குனரும் நடிகருமான கௌரவ் நாராயணன் ஆகியோர் இணைந்து பெற்றுக் கொண்டனர். எஸ். கார்த்தீஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிர்வாகம் பொறுப்பல்ல திரைப்படத்தில் எஸ். கார்த்தீஸ்வரன், லிவிங்ஸ்டன், இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி, ராணா, ஆதவன், அகல்யா வெங்கடேசன், ஸ்ரீநிதி, கோதை சந்தானம், அம்மன்புரம் சரவணன், ராதாகிருஷ்ணன், MR அர்ஜுனன், மிருதுளா சுரேஷ், ஜெயஸ்ரீ சசிதரன், தீஷன்யா, மஞ்சு, சர்க்கார் மீனா உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள். NS ராஜேஷ்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். மோசடிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் படைப்பாக உருவாகியிருக்கும் இந்த திரைப்படத்தை RK ட்ரீம் ஃபேக்டரி நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் T. ராதாகிருஷ்ணன் தயாரித்திருக்கிறார்.
மேலும் KMP புரொடக்ஷன்ஸ் மற்றும் SBM ஸ்டுடியோஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் எம் புவனேஸ்வரன் மற்றும் சி சாஜு ஜோதிலட்சுமி ஆகியோர் இணை தயாரிப்பாளர்களாக பங்காற்றியுள்ளனர். இந்த திரைப்படத்தை சூரியன் மீடியா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தமிழகம் முழுவதும் வெளியிடுகிறது. தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகையில், சினிமாவிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. சினிமா குடும்பத்திற்கு என்னை அழைத்து வந்தது நிர்வாகம் பொறுப்பல்ல. படக்குழுவினருக்கு நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இப்படத்தில் பணியாற்றிய நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று அனைவருக்கும் நன்றி என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நடிகை மஞ்சு பேசுகையில், எல்லோரும் ஏதோ ஒரு சூழலில் மோசடிக்கு ஆளாகி இருப்போம். இது போன்ற உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படம் உருவாகி இருக்கிறது. அதனால் இந்த படத்தை திரையரங்கத்திற்கு வருகை தந்து பார்த்து ரசித்து உங்களின் ஆதரவை தர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மத்திய அரசு தமிழக அரசு அளித்த கடிதத்தை முழு அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் கடும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். அம்மா கொண்டு வந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை திமுக கொண்டுள்ளது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்றும், மெட்ரோ ரயில் குறித்து கடந்த 14ஆம் தேதி மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தை நிறுத்தி வைத்து தற்போது பிரதமர் எடப்பாடியார் சந்திப்பின் போது வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசு என்றும், மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மத்திய அரசு தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தை முழு அறிக்கையாக வெளியிட வேண்டும். கோவை மதுரையில் அரசியல் ஆதாயம் தேட திமுக அரசு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டுள்ளதா அல்லது மேலும் விவரங்கள் கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளதா என்று விவாதம் நடைபெற்று வருகிறது. பாரத பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் சந்திப்பு நாளில் தமிழக அரசால் மெட்ரோ ரயில் குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டது அரசியல் ஆதாயம் தேடி உள்ளதா என்று சர்ச்சையாகி வருகிறது என்றும் தெரிவித்தார். அதேபோல எடப்பாடியார் பாரத பிரதமரை அழைத்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். தற்போது அது பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. புரட்சி தலைவி அம்மா காலத்தில் 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் திட்டங்கள் மூலம் பல ஆயிரம் கோடியை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் பெற்று தந்தார். அதேபோல எடப்பாடியார் மதுரையில் மத்திய அரசு திட்டத்தின் மூலம் 1000 கோடிக்கு பறக்கும் பாலம் திட்டத்தினை கொண்டு வந்தார். அதேபோல திருமங்கலம் கொல்லம் வரை 4 வழிச்சாலையை மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து தற்போதைய பணிகள் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் மூலம் மதுரை மாநகராட்சியில் 40 ஆண்டு கால குடிநீர் பற்றாக்குறை போக்குவதில் 1290 கோடி செலவீட்டில் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். அதேபோல மதுரை, நெல்லை, தஞ்சை ஆகிய 3 மாவட்டங்களில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையையும் கொண்டு வந்தார். இதுபோன்று மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பாலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்றும், இன்றைக்கு மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழக அரசிற்கு அறிக்கையை அனுப்பி உள்ளது. இதில் 20 லட்சம் மக்களுக்கு குறைவாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருக்க வேண்டும் என்று சில காரணங்களை கூறிய திட்டத்திற்கு இன்னும் சில விவரங்கள் தேவைப்படுவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஆயிரம் கோடி ரூபாயில மதுரை டு கொல்லம் 4 வழிச்சாலை அந்த பணிகள் தற்போது இங்கே திருமங்கலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அண்ணன் SP வேலுமணி அவர்களும் இந்த திட்டத்தை மதுரையினுடைய குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்காக 40 ஆண்டு கால பற்றாக்குறைக்காக எதிர்கால தலைமுறைக்காக லோயர் கேம்பில் இருந்து மதுரைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை ஏறத்தாழ 2600 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூருக்கு பாரத பிரதமரை அழைத்து வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள். நகாய் திட்டத்திலே பல்வேறு சாலை மேம்பாடு, அதே போல பால மேம்பாட்டு பணிகளை மிக நேர்த்தியாக செய்து கொடுத்ததை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம்.
வேலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையோர் அணியின் தேசிய செயலர் சையத் இப்ராஹிம் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். வேலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையோர் அணியின் தேசிய செயலர் சையத் இப்ராஹிம் பேட்டியளிக்கையில், பண்டைய பாரதத்தில் எந்த ஒரு இஸ்லாமியரும் தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்டதில்லை. எப்போதும் முகலாயர்களுக்கு வாரிசாக இருக்க துடிக்கும் அடிப்படைவாத இயக்கங்கள் தோன்றியதோ, இவர்களை பயன்படுத்தி ஓட்டு வாங்க வேண்டும் என்று காங்கிரசும் திமுகவும் ஆதரித்ததோ, அப்போதுதான் அப்பாவி இஸ்லாமியர்கள் மீதும் தீவிரவாதிகள் என்று முத்திரை விழத் தொடங்கியது. இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் அடிப்படைவாத இயக்கங்கள் காங்கிரஸ் திமுக தானே ஒழிய இஸ்லாமியர்கள் கிடையாது. இவர்களிடமிருந்து தள்ளி இருப்பதும் இவர்களை தள்ளி வைப்பதும் தான் இஸ்லாமியர்களாகிய நமக்கு நல்லது. அதேபோல மதரசா கல்வி நிறுவனங்களில் நவீன கல்வியையும் மதசார்பின்மை கொள்கையையும் சகோதரத்துவ பண்பையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி முறை மாற்றம்தான் தேசத்திற்கு எதிராக இஸ்லாமிய இளைஞர்கள் திசை திரும்பாமல் காக்கும் என்றும் தெரிவித்தார். கோவையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவையில் தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அதிமுக இதய தெய்வ மாளிகை அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. SIR பணிகள் தொய்வாக நடைபெறுகிறது என்று தெரிவித்த அவர், கோவையில் அதிக இடங்களில் திமுக அதிகாரிகளே மிஸ்யூஸ் செய்கிறார்கள் என்றும், சில இடங்களில் மொத்தமாக ஃபார்ம்களை வாங்கி செல்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக முகவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி நியாயமான வாக்காளர்களை பதிவு செய்ய வேண்டும். தவறான வாக்காளர்கள் பதிவு செய்யக்கூடாது. இல்லாத வாக்காளர்களை பதிவு செய்ய முயற்சி நடக்கிறது என்றும் தெரிவித்தார். அதிமுகவினர் கண்காணித்து வருகின்றனர் என்றும், கோவை மாவட்டத்தில் பல திட்டங்களை செயல்படுத்தி மிகப்பெரிய வளர்ச்சியை எடப்பாடி தந்தார்கள் என்றும், கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை எடப்பாடி அறிவித்தார் என்றும் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி 2 திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொழில்துறை மக்கள் கோரிக்கைகளை எடப்பாடியார் பிரதமர் மோடியிடம் வழங்கி செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். திமுக விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை ஆட்சியே முடியும் நிலையிலும் எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எல்லா வழித்தடங்களிலும் வர வேண்டும் என்று அதிமுக திட்டம் வகுத்த நிலையில் திமுக 2 வழிகளில் மட்டுமே கொண்டுவரும் வகையில் மாற்றியுள்ளார்கள். மேலும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று போராட்டம் நடத்தும் திமுக டெல்லியில் போராடலாமே, 40 MPக்கள் கொண்டு நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போதுதான் இத்தனை பாலங்கள், அவனாசி பாலம் முதல் திருச்சி ரோடு பாலம், உக்கட பாலம், அத்தனை பாலங்களும் கொடுத்தது எடப்பாடியார். அது மட்டுமல்ல, இன்னும் ஸ்மார்ட் சிட்டி, அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்குடி திட்டங்கள், அதிகமான கூட்டுக்குடி திட்டம், அதே போல் அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் பில்டிங், வருவாய் கோட்டங்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஏர்போர்ட் விரிவாக்கம், மத்திய வளர்ச்சி திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி, 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் அந்த திட்டங்களை பூரா கொடுத்தார். எடப்பாடியார் முதலமைச்சர் பின்னால் நேரடியாக கோவைக்கு வந்து அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள். மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து 3 கோடி ரூபாய் ஜெயிக்கா மூலமாக நிதி ஒதுக்கீடு எடப்பாடியார். இப்போ கூட எந்த மத்திய அமைச்சராக இருக்கிறோம் கூட பார்த்தீங்கன்னா, நான் இருக்கும் பொழுது கடல் நீரை குடிநீர் திட்டம் சென்னைக்கு 400 MLD கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 6800 கிட்டத்தட்ட 7000 கோடி நம்ம அதை அனுப்பிவிட்டோம். எங்களுக்கு வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் அனுப்பினோம். நாங்கள் நேராக போய் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமோ நாங்கள் போனோம், PM கொடுத்தோம், எல்லாமே டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பார்த்தோம். எடப்பாடியார் அது கடுமையான முயற்சி எடுத்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆந்திராவுக்கு பெரியார்ட்டி போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பேசி கண்டிப்பாக இங்கே முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இங்கே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வேலை நடந்துட்டு. ஆகவே எந்த ஒரு ஃபைலு அதை பற்றி நம்ம எடுத்து அனுப்புறது பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போவே பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்புறது 2011 மக்கள் தொகை கணக்கில் அனுப்பியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி 2022. ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி சொன்னால், இந்த பொறி போட்டு அனுப்புனா திருப்பி அனுப்புனா அதை நிவர்த்தி பண்ணி எப்படி கண்டிப்பாக வேணும், நீங்கள் மற்ற மாநிலத்தில் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி போட்டு அதை சரி பண்ணி வாங்கணும். இன்றைக்கி பிரதமர் வந்தபோது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவாக சொல்லிட்டார். கண்டிப்பாக கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று அவர் நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார்.
2026 எடப்பாடி முதலமைச்சராக வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் கொண்டு வருவோம். கோயம்புத்தூருக்கு எல்லா திட்டமும் கொண்டு வந்துட்டோம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி டிரைவர்கள் திரண்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. கோவை சூலூரைச் சேர்ந்த கால் டாக்ஸி டிரைவர் தங்கவேல் நேற்று முன்தினம் இவர் கோவை ரயில் நிலையத்திலிருந்து ஊட்டிக்கு பயணிகளை டாக்ஸியில் சவாரிக்காக அழைத்து சென்றார். பின்னர் அங்கு அவர்களை இறக்கிவிட்டு அங்கிருந்து சிலரை கோவைக்கு அழைத்து வர சவாரி ஏற்றினார். இதற்கு அங்கிருந்த டிரைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இங்கிருந்து பயணிகளை ஏற்றி கோவை அழைத்து செல்லக்கூடாது என்று வாக்குவாதமும் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்து சில டிரைவர்கள் சேர்ந்து தங்கவேலை சரமாரியாக தாக்கினர். இதில் அவருக்கு உடம்பில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு இன்று கோவை மாவட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட டிரைவர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, கோவையிலிருந்து ஊட்டிக்கு சவாரி சென்ற டாக்ஸி டிரைவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து கல்லாரில் நடைபெற்ற சாலை மறியலின் காரணமாக நீலகிரி மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட், வட்டார போக்குவரத்து அதிகாரி உள்ளிட்டோர் தலைமையில் குன்னூரில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் ஊட்டி வாடகை டாக்ஸி டிரைவர்களின் எதிர்ப்பால் இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். இரு மாவட்டத்தைச் சேர்ந்த வாடகை டாக்ஸி டிரைவர்களின் நலன் கருதி ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.